Hi everyone, welcome to Trinity Cultural Academy. The founder of this academy is Dr. Mr. K. Vanangamudi. He is former Dean of Tamil Nadu Agriculture University in Coimbatore. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஒரு 1/1லேருந்து 1/20 வரைக்கும் ஒரு டேபிள்ஸ் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். பட் அதை எங்கே யூஸ் பண்ணுறோம், பர்சன்டேஜ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பர்சன்டேஜோட கான்செப்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஆல்ரெடி நமக்கு தெரியும் பர்சன்டேஜ் அப்படின்னா 1/100. கிளியரா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், A is what percentage of B அப்படின்னு கேட்குறாங்க. A is what percentage of B. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 10th வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 மார்க்ஸ் வாங்கியிருக்கோம். 400 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 500. நீங்கள் எடுத்த 400 மார்க்குங்கிறது 500ல் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி இருக்கா? அப்போ எப்படி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவீங்க? 400/500 into 100. 2020 1 டைம். அப்போ ஐ காட் 80%. அப்போ இங்கே சேம் ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் இருக்குது. A இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் B அப்படின்னா இங்கே ஆஃப் பக்கத்தில் என்ன இருக்குது? B. அதை ரெஃபரன்ஸ், அதை வச்சு தான் என்னது நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு A/B into 100. கிளியரா? A இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? A/B into 100. கிளியர்? ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு விஷயம் தான் இருக்குது. A இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் B, ஃபர்ஸ்ட் ஒன். இது கிளியரா? ஃபார் எக்ஸாம்பிள் 400 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 500னா 400/500 into 100. ஆஃப் பக்கத்தில் நமக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்வோம், நம்ம டினாமினேட்டரில் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாமா? ஓகே, இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா A இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தேன் B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தேன் B. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி டோட்டல் மார்க்கோட நீங்கள் உங்களோட வேல்யூ என்னன்னு செக் பண்ணி பார்த்தீங்க. இங்கே எனக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா AB அப்படின்னு ஒரு 2 கேரக்டர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு பர்சன்ட் இருக்காங்க, பின்னு ஒரு பர்சன்ட் இருக்காங்க. 10th ஏங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பி வந்து ஒரு 450 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பி வந்து 450 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா A இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தேன் B. நமக்கு தேன் எங்கே யூஸ் பண்ணுவோம்? கம்பேரேட்டிவ் டிகிரி. யாரோட கம்பேர் பண்ணுறீங்க, 2 பர்சனோட கம்பேர் பண்ணும்போது வில் யூஸ் தேன். கரெக்டாக? சரி, ஓகே. இப்போ A என்ன சொல்லுவார்? பியை விட நான் 50 மார்க்கு கம்மி. B என்ன சொல்லுவார்? நான் ஏவை விட 50 மார்க் அதிகம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூஸாக பார்க்கும்போது இந்த 50ங்கிறது ஈக்குவலாக தான் இருக்குது. 50 கம்மி 50 அதிகம் சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? பட் என்ன பண்ணலாம், அவங்க டோட்டல் மார்க்கோட கம்பேர் பண்ணல, ஏவும் பியும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. நீ அதிகமாக நான் அதிகமாக, எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், A இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தேன் B. அப்போ யாரோட கம்பேர் பண்ணுறாங்க? பியோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்குது வேல்யூ? பிஏ கம்பேர் பண்ணுறப்ப ஏ வந்து லெஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக? ஸோ பர்சன்டேஜ் லெஸ். எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க்ஸ். எதை கம்பேர் பண்ணுறப்ப 50 மார்க்ஸ் கம்மியாக இருந்துச்சு? தேன் பி இன்ட்டு 100. 150 சார், 950 சார். நம்ம ஆல்ரெடி டேபிளில் பார்த்துருப்போம். 1/9 வேல்யூ என்னது? 11. 1/9 பர்சன்டேஜ். கிளியரா? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா B இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தேன் ஏன்னு கேட்குறாங்க வச்சுக்கோங்க. B இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தேன் ஏன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே அதே மாதிரி AB இருக்காங்க, 400 450.
அப்போ பி இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு பர்சன்டேஜ் மோர், கண்டிப்பாக அதிகமாக இருக்கார். எவ்வளோ அதிகமாக இருக்கார்? 50. தேன் பக்கத்தில் இங்கே யார் இருக்கா? ஏ இருக்காங்களா? ஸோ பை 400 இன்ட்டு 100 1 டைம் 8 டைம்ஸ் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1/8? 12 1/2 பர்சன்டேஜ். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? அதோட டிஃப்ரென்ஸ் பை தேன் கிட்ட என்ன இருக்கோ அதோட வேல்யூ தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தேன் கேட்டாங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி பை பி இன்ட்டு 100. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸே ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தான் என்னது சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கிளியரா? இந்த ரெண்டு மைண்டில் வச்சுக்கோங்க. A is what percentage of B னா A by B into 100. What percentage more or less than கேட்டாங்க அப்படின்னா A minus B by than பக்கத்தில் யாரோட கம்பேர் பண்ணுறீங்களோ அவங்கள தான் டினாமினேட்டரில் போடணும் இன்ட்டு 100. தயவு செய்து மக்கப் பண்ணாதீங்க. பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு புக்கில் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 10 to 12 ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபார்முலாஸ் எதுவுமே ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. பட் எல்லா டைப்லேயுமே இந்த கான்செப்டை வச்சு எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ இது ரெண்டு கிளியரா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சக்சஸிவ் இன்க்ரிமெண்ட், சக்சஸிவ் டிஸ்கவுண்ட். நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்டுக்கு ஃபார்முலாஸே யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிற டாபிக் என்ன கான்செப்ட்? இந்த ரெண்டு தான். சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்னா என்ன, சக்சஸிவ் இன்க்ரிமெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் பார்க்கலாம். டிஸ்கவுண்ட்னா என்ன? நமக்கு தள்ளுபடின்னு தமிழில் தெரியும், கரெக்டாக? இப்போ நீங்கள் நெட்டில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ஆர்டர் கொடுத்தா அவங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. ஆஃபர் 10% ப்ளஸ் 10%ன்னு கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இல்லாட்டி 20% ப்ளஸ் 10%. இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷாப் 1 வச்சுக்கோங்க. ஒரு கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் எவ்வளவு? 20% ப்ளஸ் 10%. ஷாப் 2 போனீங்க அப்படின்னா 30% ஆஃபர். இப்போ தீபாவளி டைம் நீங்கள் ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஒரு ஷாப்பில் போகிறீங்கன்னா ஒரு டிவியே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, 20 ப்ளஸ் 10% ஆஃபர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 30% ஆஃபர். அப்போ எந்த கடையில் போய் வாங்குவீங்க? ரெண்டும் ஒன்று தானே சார், 20 ப்ளஸ் 10 30 தானே. நமக்கு ஒரு அடிஷன் கூட தெரியாமல் இருக்குது அப்படின்னு நினைப்போம். பட் கண்டிப்பாக கிடையாது. பார்க்கலாமா? இப்போ என்னோடய டிவியோட ப்ரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 20% ஆஃபர். அப்போ எவ்வளோ குறையும் எனக்கு? 80. Again 10% discount. What is 10% of 80? 8, 72. அப்போ 100 ருபீஸ் ஒர்த்துள்ள ஒரு ப்ராடக்டை நான் 72 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு டிஸ்கவுண்ட்டு? ஐ காட் ஒன்லி 28%, நாட் 30%. இன் அ சிங்கிள் டிஸ்கவுண்ட் 100 ருபீஸ் என்னோடய ப்ராடக்ட்டு, 30 டிஸ்கவுண்ட்டுங்க. என்ன ஷாப் 2க்கு போயிருந்தால் நான் 70 ருபீஸ் பே பண்ணால் ஓகே. இங்கே ஷாப் 1 அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கணும்? 72 ருபீஸ் நான் என்ன பண்ணியிருக்கணும்? பே பண்ணியிருக்கணும். அப்போ டிஸ்கவுண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைக்காது. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட்டு சக்ஸஸிவ் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சேலரியில் இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. கம்பெனி 1 ஒன்று இருக்குது, இங்கே கம்பெனி 2. அதே மாதிரி 20% ப்ளஸ் 10% இங்கே டேரெக்டாக 30% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ எந்த கம்பெனி பெஸ்ட்டு? கம்பெனி 1ஆ கம்பெனி 2ஆ? ஃபஸ்ட் ஒன் இஸ் பெஸ்ட். என்ன ரீசன் பாருங்கள். இப்போ என்னோடய சேலரி 100 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20% இன்க்ரிமெண்ட். ஸோ 20, 120. அகெயின் 10%. வாட் இஸ் த 10% ஆஃப் 120? 12. அப்போ எனக்கு 132. 100 ருபீஸ் சேலரி வாங்கினேன்னா இப்போ எனக்கு எவ்வளோ வாங்குகிறேன்? 132 ரூப். அப்போ எனக்கு 32% இன்க்ரிமெண்ட். நான் என்ன நினச்சிருப்பேன்? 20 ப்ளஸ் 10 30 தானே. பட் என்ன எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 32%. கம்பெனி 2வில் இருந்தால் எனக்கு 70%. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க.
சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டில் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியாக தான் இருக்கும். சக்ஸஸிவ் இன்க்ரிமெண்ட்டில் நமக்கு என்னது 20 + 10 30 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 32. ஸோ சக்ஸஸிவ் இன்க்ரிமெண்ட், சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட். இந்த கான்செப்ட் கிளியரா? மொத்தம் பார்த்துருக்கோம். A is what percentage of B, A is what percentage of more or less than B, successive increment, successive discount. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ அந்த 3 யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறோன்னு பார்க்கலாம். Income of A is 25% more than B. Income of A is 25% more than B. The income of B is what percentage less than A? என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏவோட இன்கம் வந்து பியோட இன்கமோட 25% அதிகம் அப்படின்னா பியோட இன்கம்மு ஏவோட இன்கம் கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ பர்சன்டேஜ் லெஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ஏபி அப்படின்னா 2 பர்சன்ஸ் இருக்காங்க. கிளியர்? ஏபி. இங்கே நமக்கு என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, ஏ இஸ் 25% மோர் தேன் பி அப்படின்னா எப்படின்னா வச்சுக்கலாமா? ஸோ தேன் கிட்ட என்ன இருக்கோ அவங்கள நீங்கள் 100 அசியூம் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன், எதுக்காக நம்ம 100 அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா, 100க்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணாலும் அதே வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2.7% ஆஃப் 100 2.7 தான். 9% ஆஃப் 100 9 தான். ஓகேவா? எதுக்கு 100 அசியூம் பண்ணுறோங்கிற கிளியரா? ஸோ வாட் இஸ் இன்கம் ஆஃப் A 25% மோர் தென் B. அப்போ இங்கே என்ன இருந்திருக்கு, எனக்கு 125 இருந்திருக்கும். கிளியரா? ஓகே, ஃபைன். இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க கொஸ்டின், இன்கம் ஆஃப் B இஸ் வாட் பர்சன்டேஜ் லெஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்க சொன்னோன்னா, ஓகே டிஃப்ரென்ஸ் வந்து 25. யாரோட கம்பேர் பண்ணுறீங்க? தேன் A. அப்போ தேன் A அப்படின்னு எனக்கு என்ன இருக்கும் இந்த இடத்துல 125 × 100. 1 time 5 times 1/5 20% less. A வந்து B விட 20% அதிகமாக வாங்குறாரு 25%. B வந்து A விட 20% லெஸ்ஸாக சேலரி வாங்குறாங்க. கிளியரா? எப்படி ஃப்ரேம் பண்ணுறவங்க புரியுதா? சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, என்ன மிஸ்டேக் பண்ணி சொல்கிறீங்க சார், இது A இது B, இதை நான் 75 வச்சு இதை நான் 100 எடுத்தால் தப்பா? நீங்கள் சொன்ன அதே 25 இருக்குல்ல, இது 25% கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் 100 125 வச்சேன் அப்படின்னா 25%. கிளியரா? இங்கே 75 100 ஆகிருக்கும் அப்படின்னா 25/75 × 100 1/3னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, 33 1/3% மோர் தென் பின்னு சொல்லியிருக்கீங்க இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி அசியூம் பண்ணக்கூடாது, தப்பாகும். ஸோ யாரை தேன் வச்சுக்கலாம் அவங்களை 100 வச்சு அதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸாக இல்லை டிக்ரீஸான்னு மார்க் பண்ணிக்கோங்க. இது கிளியரா? இல்லை டவுட் இருக்கா? இல்லை. ஓகே, what is the relationship between the price and the consumption? இந்த ப்ரைஸுக்கும் கன்சம்ஷனுக்கு என்ன சார் ரிலேஷன்ஷிப் இருக்குது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பர்சன்டேஜ் அப்படின்னு எந்த ஒரு ஆப்டிடியூட் புக் எடுத்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஒரு மினிமம் ஒரு 10 to 15 ஃபார்முலாஸ் எழுதியிருப்பாங்க. இந்த P × 1 + R/100 power n, P/1 + R/100 power n, R/100 - R × 100, R/100 + R × 100, இந்த மாதிரி போட்டு நிறைய ஃபார்முலாஸாக இருக்கும். ஸோ ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ணுறதை விட
எப்படி லாஜிக்குன்னு அப்சர்வ் பண்ணி ஃபார்முலாஸ் இல்லாமல் சால்வ் பண்ணலாம். பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த பர்சன்டேஜோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது பார்ப்பீங்க. கிளியரா? இந்த 15 ஃபார்முலாஸ் பார்க்க போகிறீங்களா இல்லை லாஜிக்கை அக்செப்ட் பண்ண போகிறீங்களா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். பார்க்கலாமா? சரி, இந்த ப்ரைஸ்னால் என்ன, கன்சம்ஷன்னா என்ன, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ப்ரைஸ் அண்ட் த கன்சம்ஷன்? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பார்த்தீங்க அப்படின்னா, நான் மார்னிங் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு 20 rupees நான் அலாட் பண்ணுறேன். டெய்லி வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோனா பார்த்தீங்கன்னா 20 rupees. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு இட்லி சாப்பிட்றேன். ஒரு இட்லி வந்து 4 rupees. இது வந்து என்னது? ப்ரைஸ். அப்போ நான் எத்தனை இட்லி சாப்பிட்ருப்பேன்? என்னோடய கன்சம்ஷன் 5 pieces. ஓகே, நான் ரெகுலராக போகிற பார்த்தா செஞ்சுட்டாங்க, இட்லியை வந்து 5 rupees ஆக்கிட்டாங்க. 5 rupees per இட்லி. அப்போ என்னோடய குவான்டிட்டி என்ன இருக்கும்? சாப்பிட்ற அளவு 4 pieces ஆகிருக்கும். கரெக்டாக? அப்போ இந்த 4 இங்கே வந்திருக்கா, இந்த 5 இங்கே வந்திருக்கா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன். இப்போ ஒரு இட்லி 4 ரூபா, 5 இட்லி சாப்பிட்டா எவ்வளோ வந்திருக்கும்? 20 rupees வந்திருக்கும். ஸோ ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நான் என்ன சொல்கிறேன் வரேன் அப்படின்னா, ப்ரைஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு கன்சம்ஷன். இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு கன்சம்ஷன் when the expenditure remains same. And the expenditure remains same. கிளியரா? என்ன சொல்ல வரீங்க புரியுதா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள்லாம் பைக்கில் பெட்ரோல் போட போயிருப்பீங்க. லிட்டர் 60 rupees இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க அப்படிமோ. லிட்டர் 80 ரூபாய்க்கு வந்தாலும் நம்ம சொன்னோமே 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க அப்படின்னாங்க. ஸோ 60 ரூபா இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? ஒரு 80 கிலோமீட்டர் போயிருப்போம். 60 கிலோமீட்டர் போயிருப்போம். ஸோ when the prices are increasing, நான் உங்களோட கன்சம்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். இங்கே 10 லிட்டர் போட்டிருப்பீங்க, இங்கே எனக்கு எத்தனை லிட்டர் போட்டிருப்பீங்க? ஒரு 8 லிட்டர் தான் போட்டிருப்பீங்க. வாட் இஸ் த ரீசன்? when the prices are increasing, your consumption decreases. when the expenditure remains same. இதுதான் கான்செப்ட். கிளியரா? ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லை. ஓகே, அந்த பர்சன்டேஜ் டேபிளை மைண்டில் வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே சார், நீங்கள் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டு 10% ப்ளஸ் 20% கொடுத்தா ஓகே. நீங்கள் 100ன்னு எடுத்து 10 போயிடும், 90, 18 போயிடும் சொல்லிட்டு செஞ்சலாம், 72ன்னு போயிடலாம். பட் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ராக்ஷன்ஸ்லையோ கேட்டால் எப்படி பண்ணுறது? சின்ன எக்ஸாம்பிள் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம செய்ய போகிறோம், நம்ம இந்த பர்சன்டேஜ் ரிலேட்டடாக நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. 12.5% ப்ளஸ் 15% இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்தாங்க? டிஸ்கவுண்ட்டு. 12.5% ப்ளஸ் 15% வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க டிஸ்கவுண்ட்டு? கொஸ்டின் கிளியரா? இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாது? 100ன்னு வச்சு 12.5 வச்சு 87.5 இதில் நீங்கள் 15% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண நமக்கு என்ன ஆகும்? பயங்கர இரிட்டேட்டிங் ஆகும். 12.5% நமக்கு என்ன தெரியும்? 1/8. நம்ம டேபிள் பார்த்துருக்கோம்ல, 1/1 100%, 1/2 50%, 1/4 25. அப்போ 1/8 என்ன சொன்னேன் நம்ம? 12.5%. அப்போ ஒரிஜினல் ஆஃப்டர் ரெடியூஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்போ என்னோடய ப்ராடக்ட் 8 ரூபாயாக இருந்தால் எனக்கு 1 ரூபா டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கும். கரெக்டாக? லிசன், என்னோடய ப்ராடக்ட் 8 ரூபாயாக இருந்தால் என்ன கிடைக்கும்? 1 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்போ ஒரிஜினல் 8, அப்போ 8 - 1 7. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் 15%. இது வந்து 12.5% = 1/8.
15% நம்ம டேபிள்லே இல்லையே சார், நாங்கள் என்ன சார் பண்ணுறது? ஓகேவா, பர்சன்டேஜோட மீனிங் என்னது? 1/100 தானே. ஓகே, 3 5s are 15, 25s are 100. அப்போ 20 minus 3 17. கிளியரா? அப்போ 20 into 8 160, 7 7s are 49, remaining 119. அப்போ 160 வர்த்துள்ள ஒரு ப்ராடக்டை நான் 119க்கு வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க? 41/160 into 100. ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு எல்லாம் இருக்குது. 41 rupees வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஒரிஜினல் ப்ரைஸ்? 160 into 100. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 25%. கிளியரா? இது என்ன கான்செப்ட்? சக்ஸசிவ் டிக்ரிமெண்ட், சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். டினாமினேட்டரில் இருக்கிறது எப்பயுமே உங்களோட ஒரிஜினல் வேல்யூ. ஸ்கூலில் மார்க் வாங்கியிருப்பீங்களா? 35 out of 100. அப்போ எனக்கு எது ஒரிஜினல் மார்க்கு? 100 தான் நம்மளோட ஒரிஜினல் மார்க். ஓகேவா? ஸோ இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட்டாங்கிற பார்த்துக்குறோம். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட்டில் இதே மாடல் ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். அப்போ சிங்கிள் டிஸ்கவுண்ட் போட்டால் எனக்கு என்ன வந்திருக்கு? எனக்கு ஆன்சரு 12.5 + 15 27.5 நம்ம நினச்சிருப்போம். நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? அப்ராக்சிமேட்டாக 25% தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இதே இன்க்ரிமெண்ட்டாக இருக்குது 12.5% + 15%. அப்போ சிங்கிளாக பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோன்னு பாருங்கள். டினாமினேட்டர் நமக்கு என்னது? அதான் ஒரிஜினல் வேல்யூ. இங்கே எனக்கு என்ன இருக்குது? இன்க்ரிமெண்ட். 8 ரூபா சேலரி வாங்கி தான் எனக்கு இப்போ எவ்வளோ வாங்கியிருப்பேன் நான்? 9 ரூபா, 9 rupees. ஓகேவா? இன்க்ரீஸ்டு. 20 + 3 23. 9 3s are 27, remaining 2 20, 207. ஓகே, அப்போ 160 rupees சேலரி வாங்கிட்டு வந்தேன். நான் இப்போ எவ்வளோ வாங்குறேன்? 207. இப்போ எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 47 rupees. இன்க்ரிமெண்ட், சிங்கிள் இன்க்ரிமெண்ட்டில் போட்டால் 47/160 into 100. அப்ராக்சிமேட்டாக போட்டால் எனக்கு என்ன கிடச்சிருக்கும்? 30%. ஏன்னா 10% 16. நான் எப்படி சொல்கிறேன் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது? 30%னா 48. எங்கே இருக்குது? 47 தான் இருக்குது. ஸோ அரவுண்ட் என்னோடய பர்சன்டேஜ் வந்து 30% எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். கிளியரா? எதுவும் டவுட்ல இல்லை? ஸோ நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பாப்புலேஷன் ஓரியன்ட், ப்ரைஸ் அண்ட் கன்சம்ஷன், சேவிங்ஸ் ஓரியன்டாக பர்சன்டேஜில் கொஸ்டின்ஸ் சால்விங் தான். இதுதான் கான்செப்ட்டு. என்ன செய்ய போகிறோம்? நம்ம சக்ஸசிவ் இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் இந்த ரெண்டை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். நம்ம எந்த ஒரு ஃபார்முலாஸும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த கொஸ்டின்ஸ் நடத்தும் போது ஃபார்முலாஸ் நான் சொல்கிறேன், பட் ஃபார்முலாஸ் படிக்க வேண்டாம். பர்சன்டேஜ் தெளிவாக இருந்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளியரா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரினிட்டி கல்ச்சரல் அகாடமி இந்த நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோ அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you on next video. Bye bye.